ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக்ஜி சேனல். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா விண்டோஸ் 10 எப்படி அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா விண்டோஸ் 7 வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க. இப்போ விண்டோஸ் 7 டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல கூகுளுக்கு போயிட்டு விண்டோஸ் 10ன்னு அடிச்சிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். ஃபஸ்ட்டு இருக்க வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் மினி டூலை இந்த டூலை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அது எதுவுமே வரல. அதுக்கப்புறமேட்டுக்கு அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஏன் இந்த மாதிரி லோடிங் ஆகுதுன்னா நம்மளோட சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்துடுச்சு. இந்த இதில் போயிட்டு இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளோட சிஸ்டமோட ஸ்பெக் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 1 மினிட் எடுக்கும். ஃபைனலாக லோட் ஆனதுக்கப்புறம் இந்த பிசியை அப்டேட் பண்ணணுமா இல்லை நியூ பிசியை
நியூ பிசிக்கு ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ எனக்கு இந்த பிசி தேவையில்ல, விண்டோஸ் ஓஎஸ் தான் வேணும். ஸோ அதனால் நான் வந்து அதர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே என் சிஸ்டத்துக்குள்ளது லாக் ஆகி நிற்கிது. ஸோ இப்போ என்ன சிஸ்டம் வேணுமோ அதை தகுந்தாப்புல 32 பிட் வேணுமா இல்லை 64 பிட் வேணுமான்னு செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூட்டபிள் டிவைஸ் டேரெக்டாகவும் க்ரியேட் பண்ணலாம். நமக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் தான் வேணும். ஸோ நம்ம ஐஎஸ்ஓ ஃபைலை நான் இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து இது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதையும் நமக்கு விண்டோஸ் 10 ஒரிஜினல் ஓஎஸை நம்ம அவங்களோட வெப்சைட்லேருந்தே டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ப்ராசஸிங் ஆகி டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்கு. என்னோடய நெட்வொர்க் ஸ்பீட் கம்மியாக இருக்கிறதுனால லேட் ஆகும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கப்புறமேட்டுக்கு டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும்.